ஒரு என்னுடைய லெவல்லேருந்து இன்னொரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த டைமில் அவரால் அதை பண்ணும். அவர் கொஞ்சம் பெரிய இந்த ரேஞ்சில் இருந்தார். கூடிய ஒரு ரேஞ்சாங்க. ஒரு படம் எடுக்கிறத விட இன்னைக்கு அந்த படத்துக்கான ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது இது ஒரு பைலட் ஃபிலிம், அதுக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட் அப்படின்றது பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தோட ப்ரொடியூசரை நம்ம கண்டிப்பாக அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து நீங்கள் என்ன படம் என்ன கண்டென்ட் வச்சுருந்தாலும், ஏன்னா இன்றைக்கி கண்டென்ட்டாக நிறையா இருக்கும், ஆனால் அது கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அது வந்து பண்ணுறதுனால ஸோ ப்ரொடியூசருக்கு இன்னொரு மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அதாவது சத்யா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இன்வைட் பண்ணதுனால தான் நான் இந்த படம் இப்படி ஒரு பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அதாவது எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் சத்யா வந்து கண்ணை மூடிட்டு நம்பி அவர்கிட்ட ஒரு படத்தை படித்தா போதும். ஏன்னா அது வந்து என்னுடைய படங்களையும் சரி, சரவணன் சார் படங்களையும் சரி, அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது வந்து 100% அந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன இப்போ பார்த்த ஒரு 20-25 மினிட்ஸ் இந்த ஃபுட்டேஜ்க்கே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸோ அது எல்லா படத்துலையும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. வாழ்த்துக்கள் சத்யா. இந்த படத்தோட வந்து எல்லாருமே புதுமுகங்களாக இருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அதுவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் எல்லா விஷயம் என்னென்னா ஏதோ ஒரு ஹூக்கோட நிறுத்தினாங்க. ஸோ இந்த படத்தில் ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்றத மட்டும் கஸ் பண்ண முடிஞ்சது. இந்த படம் வந்து ஒரு முழு நீள ஒரு படமாக சீக்கிரமாக பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்களும். சர்மன் அவங்க வந்து இன்வைட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இது எனக்கு புரியல, டைட்டில் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க சர்போம், அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படின்னு சொல்லி. எப்படி டைட்டில் ஒரு வித்தியாசமாக அதுக்கு நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்க வச்சாங்களோ அந்த மாதிரி இந்த பைலட் வந்து அவ்வளோ அழகாக அந்த மேக்கிங்லேருந்து எல்லாருடைய உழைப்பு வந்து அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. பெரிய ப்ளஸ் சத்யா சார் தான். ஆரம்பத்துலேருந்தே ஒரு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனது முக்கிய காரணம் சத்யா சார், அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ட் இயக்குனருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்குமே எல்லோரும் நடித்த நடிகர்கள்லேருந்து எல்லாருமே அழகாக ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஒரு இயல்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வேளை வரலன்னா கூட மிஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் சார் எல்லோரும் இங்கே வந்த எல்லாருக்குமே வந்து நேரத்தில் நன்றி தெரிவிச்சோம். ஒட்டுமொத்த டீமுக்குமே வாழ்த்துக்கள். அந்த கடைசியில் முடித்தோன்னா ஐயோ என்னாச்சு டப்புன்னு முடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி, அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. ஸோ சீக்கிரமே இது வெள்ளித்திரையில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இயக்குனர் சார். சீக்கிரம் கொண்டு வந்திருக்கேன். ப்ரொடியூசர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நிஜமாகவே எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி மியூசிக் செம்ம டாமினேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ சத்யா சார். ஃபில்ம் மேக்கிங்கும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்சிருக்க எல்லாருமே அறிமுகங்கள் தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. யாருக்கும் அந்த பயம் இல்லை, ஒரு ஃப்ரீயாக ஒரு நடிக்கிறாங்கன்றது இல்லாமல் இயற்கையாக அந்த நேச்சுரலாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருடைய ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீக்கிரமாக இந்த வெள்ளித்திரையில் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கோம். ஏன்னா அப்படிங்கிறதுக்குள்ளே அது முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஏதோ இன்னும் வரப்போது பார்க்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே இயற்கையாக நேச்சுரலாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஃபில்ம் மேக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டைரக்டர் சார், கேமராமேன் சார், மியூசிக் டைரக்டர், எஸ்பெஷலி எல்லாருக்காகவும் தன்னுடைய பணத்தை செலவு பண்ண ப்ரொடியூசர் சார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டீம். கலக்குங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். சர்பன் சீக்கிரம் வரட்டும். ஓகே, தேங்க்யூ. ஒரு பைலட் ஃபிலிமில் என்ன ஒரு மூடை சொல்கிறது தான் அந்த பைலட் ஃபிலிமோட பர்பஸு. இதில் வந்து அந்த மூடு க்ரியேட் ஆகிருந்தது. எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருந்தது. இது என்னென்னா ஒரு படத்துக்கு வர்றதுக்கான ஒரு கண்டென்ட் இதுக்குள்ளே இருக்குதுங்கிறது ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த டீம் இதை ஒரு படமாக பண்ணும்போது ஒரு நல்ல படமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த பைலட் ஃபிலிம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வரும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சர்பண்ட் ஆக்சுவலாக பாபி ஜார்ஜ் வந்து எனக்கு ஒரு சில வருஷங்களாக எனக்கு ரொம்ப தெரியும். அவர் நிறைய புது டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, நமக்கு வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க, அது பிச் பண்ணுறதுக்காக சில பேர் வருவாங்க. அதுக்கப்புறம்
ப்ரொடியூசர் கிடைக்காம ஸ்டோரி மட்டும் அவங்க நரேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீ யாராவது ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அதில் சில பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது இவரையும் வந்து அது மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு ஸ்டோரிலாம் நரேட் பண்ணார். ஏற்கனவே இவரோட வேறு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் ஒரு கெஸ்ட்டாக போயிருந்தேன். அதுலேருந்தே எனக்கு பழக்கம். நல்ல க்ரியேட்டிவாக நல்ல டேலண்டடாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த சர்பண்ட்ன்றது வந்து அவராக ஷூட் பண்ணிட்டார். நம்ம ப்ரொடியூசர் இஸ்மாயில் சார் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டாரு. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஆல்பம் சாங் தான் பிளான் பண்ணோம். அந்த ஆல்பம் சாங்கும் ஒரு பெண்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து அது ஒரு நரேட்டிவ் கட் மாதிரி ஒன்று பண்ணி நம்ம பிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவராக பண்ணிட்டாரு. நான் பார்த்தேன் அந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருந்தேன். அப்போவே வந்து கேட்டார், இதுக்கு எனக்கு மியூசிக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்போ என்னால் பண்ண முடியல, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து 30 minutes பைலட் ஃபில்ம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 3 minutes ட்ரெய்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 30 minutes ட்ரெய்லர் பார்த்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்காக, எங்கேயுமே கேப்பே இருக்காது. மியூசிக்கெல்லாம் வந்து நம்ம கேப்பே விட முடியாது. அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டப் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் அவருக்காக வந்து நான் மியூசிக் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது கூட ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு மனித நேயம். ஸோ அதனால் ப்ரொடியூசர் அவர் வகையில் ஹெல்ப் பண்ணார். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவருக்கு பண்ணேன். ஸோ இந்த டீமே ரொம்ப வெரி டேலண்டட் டீம். கேமரா டிஓபி வந்து ஸ்டான்லி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவார். அவரோட ஃபாஸ்ட்டெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அவ்வளோ அற்புதமாக பண்ணுறார். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு பழக்கமான ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப இந்த நியூ ஆர்டிஸ்ட் ஃபீல் எதுவுமே வரல. அவ்வளோ அழகாக எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் டெஃபினட்டாக இந்த சர்பண்ட் படம் கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஃபில்மாக வரணும். அது எந்த ப்ரொடியூசர் வந்து அதை எடுத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இஸ்மாயில் சாரே பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலும் வேறு யாரோ ப்ரொடியூசர் அவர் கிடைப்பாங்க. வாழ்த்துக்கள். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களுக்கும் சாம்பவன்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். எனக்கு பாபி ஜார்ஜ் வந்து என்னோட ரிலேட்டிவ் தம்பி அசோக் மூலியமாக தான் தெரியும். வால்வி அசோக் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்து கதை சொல்ல வச்சான், அந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லி. நல்லா அப்பயே சூப்பராக சொன்னான். எத்தனை வருஷம், ஒரு 4-5 years இருக்குமா தம்பி? அப்போது பயங்கரமாக சொன்னான். ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த சப்ஜெக்டை பண்ண முடியாத ஒரு சூழல். இன்னொன்று, நான் வந்து கொஞ்சம் என்னுடைய லெவல்லேருந்து இன்னொரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பண்ண முடியாமல் போச்சு. வந்தோடனே கேட்டேன், அந்த படமானு கேட்டேன். இல்லைன்னா இது வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது தம்பி, வாழ்த்துக்கள். சுந்தரராஜா அண்ணெல்லாம் வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கடா அப்படின்னு கேட்டார். ஆனால் 5:30 மணிக்கு. சரி நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி அவர் பாட்டுக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. நானும் அண்ணங்கிட்ட கதைலாம் சொல்லியிருக்கேன். பட் அந்த டைமில் அவரால் அதை அவர் கொஞ்சம் பெரிய இந்த ரேஞ்சில் இருந்தார். ஸோ வர்ற வாய்ப்பும் கெடுத்து விட்டுருவான் போல இருக்கு. ரேஞ்செலாம் இல்லைங்க. நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன். இவன் சொன்ன கதை நல்லா இருந்தது. அந்த கதையை ஒரு 2 கோடியில் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். 2 கோடி ஒரு ரேஞ்சாங்க. இல்லை, நமக்கு அது பெரிய ரேஞ்சு தான், அண்ணனுக்கு அது சர்பண்ட். லைக் ஒரு படம் எடுக்கணுன்னா லைக் நம்ம போய் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி நம்ம அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? இப்போது இந்த படத்தை வந்து நான் எப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்றதுனால வெறும் ரிட்டனாக இல்லாமல் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு 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 சின்ன முன்னோட்டம், ஒரு கலர், அந்த ஃப்ளேவர், அந்த கதைக்களம், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டும் போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வரும். இது ஏன் இவ்வளோ பெரிய ஃபோரமில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் என்னென்னா இதுதான். இங்கே இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் சரி, இது மூலியமான ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கணும். ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல விசிட்டிங் கார்டாக இருக்கணும். ஏதோ ஒரு எல்லாரும் ஒரு வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஃபோரம் இது.
ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி இது ஒரு சின்ன விசிட்டிங் கார்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ கெஸ்ட்டு வந்து செலிப்ரிட்டிஸும் சரி இவ்வளோ ப்ரெஸ் பீப்புளும் சரி நமக்காக உட்காந்து இவ்வளோ நேரம் செலவழித்த நண்பர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த சர்பண்ட் இதோட நிற்குமான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் பெருசாக வரும், பெரிய லெவலில் இது பண்ணிகிட்ருக்கோம்.